this is Ragashruti. இன்னைக்கு current affairs class பார்க்கலாம். So இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா formation of 5 new districts in Ladakh. லடாக்ல 5 புது districts ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது, and high seas treaty-னா என்னது, கங்கன்யான் மிஷன்னா என்னது, and Great Nicobar Island project பத்தி பார்ப்போம், and South China Sea-ல issues நடந்துட்டு இருக்கு, அது என்ன இஷ்யூன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 5 டாபிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். So the first topic, formation of 5 new districts in Ladakh. இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா லடாக்ல 5 புது டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. முன்னாடி லடாக்ல 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்தது, லே அண்ட் கார்கில் அப்படின்ட்டு. இப்போ 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க புதுசா. ஸோ டோட்டலா லடாக்ல இப்போ இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் 7. நெக்ஸ்ட் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போ ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா ஜன்ஸ்கர், திராஸ், ஷாம், நூப்ரா, சங்தங், இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இப்போ புதுசா ஃபார்ம் பண்ண டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கலாம், எதனால இப்போ புதுசாக 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. லடாக்குங்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய யூட்டினா என்னது, யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூனியன் டெரிட்டரி இஸ் லடாக், அண்ட் லீஸ்ட் பாப்புலேட்டட் யூட்டியில் இதுவும் ஒன்று. இப்போ பாண்டிச்சேரி, டெல்லி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாப்புலேஷன் இருக்கும். ஆனால் லடாக் ஏரியா ஃபுல்லாக மவுண்டன்ஸாக இருக்கும், அண்ட் நிறைய ராக்ஸ் இருக்கும். பீப்புள் நிறைய பேர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி கம்மியாக பாப்புலேஷன் இருக்கும் இங்கே. ஸோ இந்த மாதிரி முன்னாடி லே அண்ட் கார்கில் நம்ம பார்த்தோம், லே அண்ட் கார்கில் தான் 2 டிஸ்ட்ரிக்டா இருந்தது. இப்போ 5 புது டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். எதனாலனா லைக் லடாக் வாஸ்ட் அண்ட் டிஃபிகல்ட் டெரெயின் இருக்கு. வாஸ்ட்னா என்னது, பெரிய ஏரியா, அண்ட் டிஃபிகல்ட் டெரெயின்னா இந்த மாதிரி ஃபுல் மவுண்டன்ஸ் அண்ட் ராக்ஸா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை அட்மினிஸ்டர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 2 டிஸ்ட்ரிக்ட் வச்சு அட்மினிஸ்டர் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. ஸோ எதையுமே பார்ட்டா நம்ம பிரேக் பண்ணி அதை அட்மினிஸ்டர் பண்றோம் ஒரு அப்ரோச் பண்றோம்னா நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அதனாலதான் லடாக்கே என்ன பண்ணிருக்காங்க, இன்னும் ஈஸியா அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இன்னும் அதை பிரேக் டவுன் பண்ணி 5 புது டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 370 நம்ம நிறைய இதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்ல படிச்சிருப்போம். இது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்த ஒரு ஆர்டிக்கல். இப்போ இந்த ஆர்டிக்கல் இல்ல, ஆனா இந்த ஆர்டிக்கலை யார் கொடுத்தா அப்படின்னா இதை டிராஃப்ட் பண்ணது என் கோபாலசுவாமி ஐயங்கார் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆர்டிக்கல் டிராஃப்ட் பண்ணாரு. ஸோ இவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில ஒரு மெம்பரா இருந்தாரு. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினா என்னது, கான்ஸ்டியூஷனை மேக் பண்ண குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே அந்த அசம்பிளில இருப்பாங்க, அதான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ அதுல இவர் ஒரு மெம்பரா இருந்தாரு. ஸோ இதை ஒரு டெம்பரரி ப்ரொவிஷனா தான் ஆட் பண்ணியிருந்தாங்க கான்ஸ்டியூஷனுக்கு. ஸோ ஆர்டிகல் 370 வாஸ் அ டெம்பரரி ப்ரொவிஷன். இந்த ஆர்டிகல் 370 என்னென்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதோட ஓன் கான்ஸ்டியூஷன் அது வச்சுக்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்னது, ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி கான்ஸ்டியூஷன் இந்த ஆர்டிகல் 370 கொடுத்துச்சு. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி ஃபிளாக் வச்சுக்கலாம், அண்ட் ஆல்சோ தனி அட்டானமி. ஸோ அது அதோட ரூல்ஸ் மேக் பண்ணிக்கலாம், செல்ஃப் கவர்னன்ஸ் இருந்தது. இது எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இந்த ஆர்டிகல் 370 கொடுத்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஆனால் டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த 3 விஷயங்கள் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கும். மற்ற எல்லா விஷயங்களும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் அது கீழே வச்சுக்கலாம், எக்ஸெப்ட் டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதுதான் ஆர்டிகல் 370 கொடுத்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இப்போ ஆர்டிகல் 370 நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்துச்சு, அண்ட் ஓன் கான்ஸ்டியூஷன் இருக்கலாம். அண்ட் இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நாம் போயிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ விற்கிறதோ பண்ண முடியாது, லேண்ட் வாங்குறதோ விற்கிறதோ பண்ண முடியாது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வாழ்கிற மக்கள் மட்டும்தான் அங்கே லேண்டு வாங்குறதோ விற்கிறதோ பண்ணலாம். ஸோ வெளியாளுங்க போய் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் cannot purchase land or property in the state. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸாக கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் ஆகஸ்ட் 2019 பாஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டா இருந்தது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாஸ் எ ஸ்டேட் பிஃபோர். இந்த ஆக்ட் போட்டதுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2ஆ பிரிச்சுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன்று, இன்னொன்று லடாக் அப்படின்ட்டு. லடாக் முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இருந்தது. இப்போ இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு பார்ட்டாகவும் லடாக் இன்னொரு பார்ட்டாகவும் பிரிச்சு 2த்துக்கும் யூடின்னு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க, யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. அதுதான் இந்த ஆக்ட் என்ன பண்ணுச்சு, பைஃபர்கேட் பண்ணுச்சு. பைஃபர்கேட்னா 2ஆ பிரிக்கிறது. ஸோ 2 யூனியன் டெரிட்டரிஸா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிச்சுச்சு. ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று லடாக். ஸோ இப்படிதான் லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரியா ஃபார்ம் ஆச்சு.
இப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ் டெவலப்மெண்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே ஏதோ ஒரு ஏரியா ரெக்கக்னைஸ் பண்றாங்கோ, ஏதோ ஒரு யூடியையோ ஏதோ ஒரு ஸ்டேட்டையோ ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கோ யூடிக்கோ ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதை டெவலப் பண்றதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய கொண்டு வரதுக்கு, ரோட்ஸ் பிரிட்ஜஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்காக நிறைய ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஎம்டிபி பேக்கேஜுக்கு கீழே லடாக் வந்துட்டு இருக்கு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்டேட்ல இருந்து யூடியா மாத்தினாங்க. ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன நடந்தது, நிறைய பேர் அதனால சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டிகல் 370 திரும்ப வேணும், அண்ட் ஆல்சோ எங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்டேட்ஹுட் திரும்ப வேணும்ட்டு கேஸ் போட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு 11th December 2023 ஒரு டிசிஷன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு. அது என்னன்னா, அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 கரெக்ட் தான். ஏன்னா ஆர்டிகல் 370 என்ன பண்ணுச்சு, ஒரு புது தனி கான்ஸ்டியூஷன் கொடுத்துச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. ஒரு கண்ட்ரினா ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்கணும், ஒரு கண்ட்ரினா ஒரு ஃபிளாக் தான் இருக்கணும். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி கான்ஸ்டியூஷன், தனி ஸ்டேட் இப்படிலாம் கொடுத்து அது இந்தியாவில் ஒரு பார்ட் மாதிரியே கன்சிடர் பண்ணாத மாதிரி இருக்கு. அதனால இந்த மாதிரி இந்த ஆர்டிகல் 370 எடுத்தது கரெக்ட் தான். பிகாஸ் இன்டகிரேஷனுக்கு தான் வந்துட்டு, கான்ஸ்டியூஷனல் இன்டகிரேஷனுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆர்டிகல் 370 எடுத்தது வந்துட்டு அந்த மக்களை இந்தியாவோட ஒரு பார்ட்டாக தான் ரெக்கக்னைஸ் பண்ண வைக்குது. அதனால இந்த அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. அண்ட் ஆல்சோ கூடிய சீக்கிரம், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு திரும்ப அதோட ஸ்டேட்ஹுட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஸோ யூனியன் டெரிட்டரியிலேருந்து திரும்ப ஸ்டேட்டாக அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அண்ட் ஆல்சோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இப்போ நம்மளோட ஸ்டேட்டுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், நம்ம எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சீக்கிரமா எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடிஸ் இருக்கு, யூனியன் டெரிட்டரிஸ். அந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல 3 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. ஓகே, அந்த 3 யூனியன் டெரிட்டரிஸ் என்னன்னா, ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று நியூ டெல்லி, அண்ட் இன்னொன்று பாண்டிச்சேரி. ஸோ இந்த 3க்கு மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 30th September 2024 எலெக்ஷன்ஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன நடக்க போகுது, எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. ஸோ 14th September இருந்து 1st October வரைக்கும் அந்த எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் லடாக் எப்படி யூனியன் டெரிட்டரியா மாறுச்சுன்னு பார்த்தோம். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 370 பற்றியும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹைசீஸ் ட்ரீட்டி. ஹைசீஸ் ட்ரீட்டியை நியூஸில் வந்துச்சு அப்படின்னா, இந்தியா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த ஹைசீஸ் ட்ரீட்டியை சைன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹைசீஸ் ட்ரீட்டியை பிபிஎன்ஜே அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிபிஎன்ஜே அக்ரிமெண்ட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹைசீஸ் ட்ரீட்டி. இதை தான் நம்ம இப்போ சைன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னா, இது ஒரு குளோபல் அக்ரிமெண்ட். எதுக்காகனா, ஹைசீஸ் மெரைன் பயோடைவர்சிட்டியை வந்துட்டு நம்ம பாதுகாக்கிறதுக்காக சைன் பண்ற ஒரு அக்ரிமெண்ட். ஸோ ஹை சீஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு நிறைய ஜோன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஜோனாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு ஜோன் தான் இந்த ஹை சீஸ். இந்த ஹை சீஸ் ஏரியாவில் இருக்க மெரைன் பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்டி, ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ இதை வந்துட்டு யார் இதுக்கு ஃப்ரேம் ஒர்க் கொடுப்பா, யார் இதுக்கு லாஸ்லாம் கிரியேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎன் கிளாஸ் அப்படின்றது தான். யூஎன் கிளாஸ்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சீ அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஎன் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். யூஎன் கிளாஸுங்கிறது இட் இஸ் ஆல்சோ அன் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். இது எதுக்காகனா, மெரைன் அண்ட் மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதுக்கு லாஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காகவும் உண்டான ஒரு கன்வென்ஷன் இது. ஸோ இது வந்துட்டு லா ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூஎன் கிளாஸை இட் இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் லா ஆஃப் த சீ. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு இந்தியா சுற்றி சீ இருக்கு கரெக்டா. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து எவ்வளோ தூரம் அந்த சீல எவ்வளோ தூரம் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரும், அந்த லைக் எந்த ஏரியாவுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரோலில் வராது, ஸோ அந்த ஏரியாக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற லாஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுறது இந்த யூஎன் கிளாஸ் தான். இந்த யூஎன் கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா, சீயை வந்துட்டு 5 ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னா, இன்டர்னல் வாட்டர்ஸ், டெரிட்டோரியல் சி, கான்டிகுவஸ் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்ட் ஹை சீஸ் அப்படின்னு 5ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த ஹை சீஸை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த ஹை சீல இருக்க மெரைன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் அது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் கன்சர்வ் பண்ணுறதுக்கும் நம்ம சைன் பண்ண அக்ரிமெண்ட் தான் அது ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது.
இப்போ இதுதான் அந்த ஜோன்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் சீன் இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வந்து பேஸ் லைன். ஓகே, இந்த பேஸ் லைனுக்கும் முன்னாடி இன்டர்னல் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்னல் வாட்டர்ஸ் என்னன்னா அதுதான் வந்துட்டு நம்ம லேண்டை ஒட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சென்னைன்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்னையிலேருந்து நம்ம இப்படி போகலாம், சீக்குள்ளே போகலாம். ஸோ சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் இந்த பேஸ் லைன் வரைக்கும் என்ன இருக்கும்னா இன்டர்னல் வாட்டர்ஸ் இருக்கும். அந்த இன்டர்னல் வாட்டர்ஸில் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா லேண்டை எப்படி நம்ம கவர்ன் பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த இன்டர்னல் வாட்டர்ஸை நம்ம கவர்ன் பண்ணலாம். சேம் லாஸ் எல்லாமே அப்ளிகபிள். அங்கே வந்து போர்ட் கட்டியிருப்பாங்க, ரிவர் எதாவது போய் அங்கே ஜாயின் ஆகுதுன்னா அந்த ரிவர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். லேக் எதாவது போய் அந்த இடத்துல ஜாயின் ஆகுதுன்னா அது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ லேண்டை எப்படி நம்ம கவர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இன்டர்னல் வாட்டர்ஸையும் நம்ம கவர்ன் பண்ணுவோம். ஸோ இன்டர்னல் வாட்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் சீன்னு வரும். ஸோ அது 12 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது பேஸ் லைன்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் சி இருக்கும். ஓகே, ஸோ சென்னையிலேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் உள்ளே போனீங்கன்னா தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா அதுதான் டெரிட்டோரியல் சீன்னு சொல்லுவோம். ஸோ 1 நாட்டிக்கல் மைல் ஈக்குவல் டு 1.85 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ 1.85 கிலோமீட்டர் தான் 1 நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவோம். ஸோ 12 நாட்டிக்கல் மைல்ஸ் உள்ள போனால் டெரிட்டோரியல் சி. இந்த டெரிட்டோரியல் சி வந்துட்டு இதுவுமே வந்துட்டு இன்டர்னல் வாட்டர்ஸில் நம்ம எப்படி நம்ம கவர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி டெரிட்டோரியல் சி கவர்ன் பண்ணிக்கலாம். இந்த டெரிட்டோரியல் சீல ரைட் டு இன்னசென்ட் பேசேஜ் கிடையாது. ஸோ ரைட் டு இன்னசென்ட் பேசேஜ் அப்படின்னா மற்ற கண்ட்ரியோட ஷிப்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே வருது, இந்த ஏரியாக்குள்ளே வருது. அதாவது பீஸ்ஃபுல்லாக எந்த ஹார்மும் நம்ம கண்ட்ரிக்கு பண்ணாமல் அவங்க வந்துட்டு வரலாம். அதுதான் ரைட் டு இன்னசென்ட் பேசேஜ். ஆனால் அந்த ரைட் டு இன்னசென்ட் பேசேஜ் இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் கிடையாது. ஸோ மற்ற கண்ட்ரி ஷிப்ஸ் வந்துட்டு இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம் வரைக்கும் வர முடியாது, பெர்மிஷன் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வர முடியாது. ஸோ இதுதான் டெரிட்டோரியல் சி. இந்த டெரிட்டோரியல் சி மேலே இருக்க ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வரும். கீழே இங்கே வரைக்கும் சரி அண்ட் மேலே இங்கே வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு இந்தியாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ வந்து கான்டிகுவஸ் ஜோன். ஸோ இந்த பேஸ் லைன்லேருந்து 24 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம் வரைக்கும் இது கான்டிகுவஸ் ஜோன்னு சொல்லுவோம். இந்த கான்டிகுவஸ் ஜோனில் ஃபுல்லாக இங்கேருந்து கீழே சீபெட் வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் மேலே இருக்க ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல, இது நம்ம கண்ட்ரோலில் வராது. ஸோ கான்டிகுவஸ் ஜோனில் என்னது, கீழே சீபெட் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல், தண்ணி கீழே எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான். ஆனால் மேலே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரோலுக்கு போயிடும், நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இதை தான் நம்ம EEZன்னு சொல்லுவோம். இது அடிக்கடி நியூஸில் வரும். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் லைன்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இவ்வளோ தூரம் வரைக்கும் இது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் இந்தியா வந்துட்டு எல்லாமே பண்ணலாம். எல்லாமேனா என்னது, நம்ம தண்ணிக்குள்ளே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்னு அந்த ரிசோர்ஸஸ் எதாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேவ்ஸை வந்துட்டு வேவ்ஸு விண்டு எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. உள்ளே வந்துட்டு இருக்க பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இது வரைக்கும் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கட்டும், மெரைன் பயோடைவர்சிட்டியை யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஃபிஷ்ஷிங்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஹை சீஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு மேலே தான் ஹை சீஸ். இந்த ஹை சீஸுங்கிறது யாருக்குமே சொந்தமான இடம் கிடையாது. இந்த ஹை சீஸை வந்து காமன் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஆல் மேன்கைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே சொந்தம், பொதுவான சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹை சீஸ். இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தான் எந்த கண்ட்ரியுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சீயை. அதுக்கு மேலே யாருக்குமே கண்ட்ரோல் கிடையாது, இது பொது சொத்து மாதிரி. ஓகே, ஆனால் மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணிக்கலாம், இங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுறது, எதாவது ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறது, உள்ளே டைவ் பண்ணி எதாவது ரிசோர்ஸஸ் இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறது, இது வேணால் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஃபார் ரிசர்ச் பர்பஸஸ், எஜுகேஷனல் பர்பஸஸ், அதுக்காக வந்துட்டு இந்த ஹை சீஸை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எக்கனாமிக் பர்பஸ்க்காக, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்காக இந்த ஹை சீஸை எந்த கண்ட்ரிஸும் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு கண்ட்ரி வந்துட்டு சி ஓரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 200 நாட்டிக்கல் மைல்ஸ், அதை சுற்றி 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தான் அதோட கண்ட்ரோல். அதுக்கு மேலே இருக்க ஏரியா ஃபுல்லாக ஹை சீஸில் வந்துடும். ஹை சீஸ் யார் கண்ட்ரோலுமே கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஹை சீஸ்க்கு தான் நம்ம இப்போ ட்ரீட்டி வந்துட்டு சைன் பண்ணியிருக்கோம். யார் கண்ட்ரோலுமே இல்லை அப்படின்னா, இப்போ என் கண்ட்ரோலில் ஒரு ஏரியா இல்லை, நான் ஏன் அதை பாதுகாக்க போகிறேன்? இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தான் இந்தியாவோட கண்ட்ரோல். ஸோ இங்கே இருக்க பயோடைவர்சிட்டியில் இந்தியா பாதுகாக்கும். இதுக்கு மேலே வந்து இந்தியா கண்ட்ரோலே கிடையாது, இந்தியா ஏன் அதை பாதுகாக்க போகுது? இந்த மாதிரி தானே எல்லா கண்ட்ரிஸும் அது
பக்கத்தில் இருக்க ஹை சீஸ் எல்லாருமே விட்டுருவாங்க, ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க, கன்சர்வ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் ஹை சீஸ் ட்ரீட்டின்னு சைன் பண்ணி இது வந்துட்டு பொது சொத்து, ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம அதை பாதுகாக்கணும், இது நம்மளுக்கு கண்ட்ரோல் கீழே வரலனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க. இப்போ ஹை சீஸ்னா என்ன நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்லையும் வராது, இன்டர்னல் வாட்டர்ஸ்லையும் வராது. இதுதான் ஹை சீஸ். எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ்க்கு அப்புறம் வரது தான் ஹை சீஸ்னு பார்த்தோம். ஸோ அங்கே இருக்க ரிசோர்ஸஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் எந்த கண்ட்ரியும் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதுக்காக தான் இந்த ட்ரீட்டி சைன் பண்ணி நம்ம எல்லாருமே வந்துட்டு பாதுகாக்கணும் அதில் இருக்க பயோடைவர்சிட்டியா அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஹை சீஸ் ட்ரீட்டி? ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் லீகல் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தது யூஎன் கிளாஸ். இவங்க தான் இந்த லாஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. இந்த ஓஷனோட ஈக்காலஜிக்கல் ஹெல்த்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், அங்கே இருக்க பயோடைவர்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது தான் இந்த ஹை சீஸ் ட்ரீட்டி. ஸோ இது வந்து 2023 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே பொல்யூஷன் நடக்கக்கூடாது அண்ட் கன்சர்வேஷன் பண்ணணும், அங்கே இருக்க பிளான்ஸ், அனிமல்ஸ், பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்ணணும். அண்ட் மற்ற மெரைன் ரிசோர்ஸஸ்னால் நாங்கள் நிறைய ஆயில் அண்ட் கேஸ் ரிசோர்ஸஸ் இருக்கும், அண்ட் லிவிங் அண்ட் நான் லிவிங் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்ட ட்ரீட்டி தான் இது. ஸோ இதை வந்துட்டு இப்போ வரைக்கும் 91 கண்ட்ரீஸ் இந்த ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவும் இப்போ டிசைட் பண்ணியிருக்கு சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹை சீஸ் ட்ரீட்டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து ககன்யான் மிஷன் பற்றி பார்க்கலாம். இதை வந்து டெவலப் பண்ணுறது இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இஸ்ரோ தான் இதை டெவலப் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஸ்பேஸ்க்கு ஹியூமன்ஸ் அனுப்புறதுக்கான மிஷன் இது. ஓகே, ஸோ இட் இஸ் அ மேன்டு மிஷன். 400 கிலோமீட்டர் ஆர்பிட் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு அவங்கள திரும்ப ஏர்த்துக்கு சேஃபாக கூட்டிகிட்டு வர்றதுக்கான மிஷன் தான் இந்த ககன்யான் மிஷன். ஸோ இதுக்கு February 2024 PM வந்து ஒரு 4 ஆஸ்ட்ரோநாட்ஸோட நேம்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் வந்து இந்த ககன்யான் மிஷனில் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் பேரை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே, இந்த 4 பேருமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, இவங்க 4 பேர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ். இவங்க தான் அந்த 4 பேர். ஸோ அவங்க யாருன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப் அண்ட் விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. ஓகே, இவங்க 4 பேர் தான் வந்துட்டு ககன்யான் மிஷனோட ஆஸ்ட்ரோநாட்ஸ். இப்போ இந்த ககன்யான் மிஷன் பற்றி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் மிஷன். ஸோ டு சென்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்ஸ் டு ஸ்பேஸ். இண்டிஜினஸ் மிஷன்னா என்ன? கம்ப்ளீட்டாக இந்தியாவிலே டெவலப் பண்ணுற ஒரு மிஷன். ஸோ அந்த பார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே, ஓகே, ஸோ அது எல்லாமே நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணோம். அதுதான் இண்டிஜினஸ். இந்தியாவில் பண்ணுற ஒரு மிஷன் தான் வந்துட்டு இந்த ககன்யான் மிஷன். என்ன மிஷன் இது? ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் மிஷன். வந்துட்டு நம்ம கண்ட்ரிலேருந்து ஹியூமன்ஸை ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கான ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் மிஷன் இந்த ககன்யான் மிஷன். ஸோ இப்போ நம்ம இதில் சக்சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஆல்ரெடி 3 கண்ட்ரீஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்பேஸ்க்கு ஹியூமன்ஸ் அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம்னா US, ரஷ்யா அண்ட் சைனா. இந்த 3 கண்ட்ரீஸும் ஆல்ரெடி ஹியூமன்ஸை ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம இதை சக்சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் 4th கண்ட்ரியாக இருப்போம். ஓகே, அண்ட் நாம் வந்துட்டு ஸ்பேஸ் கிராஃப்டை டெவலப் பண்ணுறோம் நம்ம கண்ட்ரியில். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் இஸ் இண்டிஜினஸ் மிஷன். ஆனால் இந்த ரஷ்யாவில் வந்து நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்குலாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்பேஸ் கிராஃப்டை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் தான் டெவலப் பண்ணுறோம். ஆனால் ஆஸ்ட்ரோநாட்ஸ் எங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க? ரஷ்யாவில். இப்போ நம்ம எந்த ராக்கெட் யூஸ் பண்ணி இந்த ககன்யான் மிஷனை வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஹியூமன் ரேட்டட் LVM-3. LVM-3னா லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் என்னவா இருந்தது அப்படின்னா GSLV மார்க் 3. நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்க GSLV அப்படின்னு சொல்லி. ஸோ முன்னாடி இந்த ராக்கெட் பேர் GSLV மார்க் 3. இப்போ ஹியூமன்ஸை நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி இதுக்கு பேர் வந்துட்டு ஹியூமன் ரேட்டட் LVM-3 ஒரு லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்னு சொல்லி இப்போ பேர் வச்சுருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக ஹியூமன்ஸை வந்து சேஃபாக மேலே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வரதுக்காக திருப்ப அதை ரீகான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, ஒரு ரீமாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, GSLV ராக்கெட்டை கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி இப்போ ஹியூமன் ரேட்டட் LVM-3 நம்ம பேர் வச்சுருக்கோம். இந்தியாவோட ஹெவியஸ்ட் ராக்கெட் இந்த ராக்கெட் தான். இப்போ இந்த ககன்யான் ஷெட்யூல் கீழே என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 3 ஃப்ளைட்ஸ் இருக்கும். ஓகே, 3 லான்ச்சஸ் இருக்கும், 2 அன்மேன்ட் ஃப்ளைட்ஸ் இருக்கும். இதில் ஹியூமன்ஸ் போக மாட்டாங்க. 2 ஃப்ளைட்ஸில் வந்து ஹியூமன்ஸ் போக மாட்டாங்க. ஒரே ஒரு இதில் தான் வந்துட்டு ஒரே ஒரு மேன்டு மிஷன் இருக்கும். ஸோ 2 அன்மேன்ட் மிஷன் அண்ட் ஒரு மேன்டு மிஷன். இப்போ வியோமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ. வியோமித்ராங்கிறது என்னன்னா ஃபீமேல் லுக்கிங் ஹியூமனாய்ட் ரோபோட். ஸோ அதுதான் அந்த ரோபோட். ஸோ ஃபீமேல் மாதிரியே
இருக்க ஒரு ஹியூமன் மாதிரியே இருக்க ஒரு ரோபோட் தான் இந்த வியோமித்ரா ரோபோட். இது வந்துட்டு இந்த ககன்யான் மிஷன்ல இந்த ரோபோட்டையும் அனுப்பி வைப்பாங்க. போத் மேன்ட் மிஷன்லயும் ஆஸ்ட்ரோநாட்ஸ் கூட போகும், அன்மேன்ட் மிஷன்லயும் இந்த ரோபோட்டை அனுப்பி வைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் ககன்யான் மிஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் ப்ராஜெக்ட் இதை பற்றி பார்க்கலாம். இது எதனால நியூஸில் வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நிறைய கன்சர்வேஷனிஸ்ட் அண்ட் சிவில் சொசைட்டி குரூப்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்துட்டு இருக்காங்க. இதனால நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வரும், இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு வேண்டாம், இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டாம், இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம், அண்ட் கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த இதுதான் இந்த அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ நாம் நினச்சிப்போம் அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்னா ஒரே ஒரு ஐலாண்ட் அப்படின்னு. அது கிடையாது. இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அந்தமான நிக்கோபார் ஐலண்டை. மேலே இருக்கிறது இது ஃபுல்லாக அந்தமான் ஐலண்ட்ஸ் அண்ட் கீழே இருக்கிறது ஃபுல்லாக நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மேலே இருக்கிற அந்தமான் ஐலண்ட்ஸ் ஒரு ஐலண்ட் கிடையாது, இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஐலண்ட். அதே மாதிரி நிக்கோபார் ஐலண்ட்ஸ்லேயும் ஒரு ஐலண்ட் இருக்காது, நிறைய குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் சேர்ந்தது தான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது 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 இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் சேர்ந்தது தான் அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ மொத்தமாக எத்தனை ஐலண்ட்ஸ் இந்த அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 836 ஐலண்ட் மொத்தமாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம், மேலே அந்தமான் கீழே நிக்கோபார் அப்படின்ட்டு. இந்த அந்தமான் ஐலண்டையும் நிக்கோபார் ஐலண்டையும் பிரிக்கிறது வந்து இங்கே ஒரு வாட்டர் சேனல் இருக்கும், இங்க ஃபுல்லா தண்ணி இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம 10 டிகிரி சேனல்னு சொல்லுவோம். ஓகே, 10 டிகிரி சேனல் தான் வந்து அந்தமான் ஐலண்டையும் நிக்கோபார் ஐலண்டையும் பிரிக்கிறது நடுவில். இப்போ கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க தான் இந்த ப்ராஜெக்டை பண்றாங்க. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இதுதான் நிக்கோபார் ஐலண்டுன்னு நமக்கு தெரியும். இங்க பாருங்க கிரேட் நிக்கோபார்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கீழே சதர்ன் மோஸ்ட் ஐலண்ட் இருக்கு இல்லையா, குட்டியா ஒரு ஐலண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு கிரேட் நிக்கோபார். ஸோ நிக்கோபார் ஐலண்டோட சதர்ன் மோஸ்ட் ஐலண்ட் தான் கிரேட் நிக்கோபார். அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்லேயே இருக்க லார்ஜஸ்ட் ஐலண்டும் கிரேட் நிக்கோபார் ஐலண்ட். ஸோ இந்த ஐலண்டில் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கிரேட் நிக்கோபார் நம்ம பார்த்தோம், சதர்ன் மோஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஐலண்டு நிக்கோபார் ஐலண்ட். இது பே ஆஃப் பெங்கால் ரீஜனில் தான் இந்த அந்தமான நிக்கோபார் ஐலண்ட் இருக்குது. ஸோ இந்திரா பாயிண்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது இந்தியா பாயிண்ட் தான். ஸோ சதர்ன் மோஸ்ட்னா கன்னியாகுமரி நம்ம சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கன்னியாகுமரி வந்து இந்தியாவோட மெயின்லேண்டில் சதர்ன் மோஸ்ட் கன்னியாகுமரி. ஆனால் அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸும் நம்ம கண்ட்ரியில் தான் வருது. ஸோ இந்த ஐலண்ட்ஸோட சேர்த்து பார்த்தோம்னா இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுனா இந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்டில் இங்கே இருக்க இந்திரா பாயிண்ட் தான். ஸோ இந்த இந்திரா பாயிண்ட் வந்து கன்னியாகுமரிக்கும் கீழே வரும். ஓகே, ஸோ இந்திரா பாயிண்ட்டுங்கிறது இந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்டில் தான் இருக்குது. இப்போ இந்த GNI ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். அதாவது கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் ப்ராஜெக்ட் இது ஒரு மெகா ப்ராஜெக்ட். இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2021 லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக, இது என்னெல்லாம் இது வந்துட்டு பண்ணும் அப்படின்னா, இங்கே ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் வந்து கிரேட் நிக்கோபார் ஐலண்டில் கட்டும். டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன, ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கார்கோ ஆர் குட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிப்பு வந்துட்டு யூரோப்லேருந்து நிறைய குட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கு. அதை என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல வந்து நின்றுட்டு அந்த ஷிப்பில் இருக்க கார்கோ குட்ஸ் எல்லாம் இன்னொரு ஷிப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஷிப் என்ன பண்ணும் இன்னொரு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் நடக்கிற இடம் தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட் வந்து இந்த இடத்துல கட்டலான் இருக்காங்க. அண்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ ஒரு சோலார் பேஸ்ட் கேஸ் அண்ட் சோலார் பேஸ்ட் பவர் பிளான்ட்டும் கட்டலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் கீழே. இப்போ வந்து நித்தி ஆயோக் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி கிரேட் நிக்கோபார் ஐலண்டில் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாவாக இருக்குது, ஒரு ஃபீஸிபிள் ஏரியாவாக இருக்குது, இந்த இடம் கரெக்டாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் மூலியமாக தான் இவங்க இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு யோசிச்சாங்க. அண்ட் இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது அன்இட்கோ அப்படின்ற இந்த ஏஜென்சி தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. யாரோட ரிப்போர்ட் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா நித்தி ஆயோக் ரிப்போர்ட் மூலியமா. நெக்ஸ்ட் இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மலேசியா,
இது இந்தோனேஷியா. ஸோ மலேசியாவுக்கு இந்தோனேஷியாவுக்கும் நடுவில் இருக்க வாட்டர்வே தான் அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட். ஓகே, ஸோ அது ஒரு பேசேஜ். அந்த பேசேஜ் வழியாக தான் நிறைய ஷிப்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கும். ஸோ இந்த பேசேஜ் கிட்ட, இந்த பேசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியன் ஓஷன் இருக்குது கரெக்டாக. இது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்தியன் ஓஷன், இங்கே ஃபுல்லாக பெசிஃபிக் ஓஷன். ஸோ இந்த இந்தியன் ஓஷனையும் பெசிஃபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரூட்டு தான் இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட். ஓகே, இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக தான் இந்த இந்தியன் ஓஷனையும் பெசிஃபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்வே இது. ஸோ இங்கே தான் அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இருக்குது. அது பாருங்க எவ்வளோ க்ளோஸ் டு மலாக்கா ஸ்ட்ரெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக தான் வந்துட்டு நிறைய ஷிப்ஸ் பாஸ் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம மலாக்கா ஸ்ட்ரெயிட் பார்த்தோம். மலாக்கா ஸ்ட்ரெயிட் என்ன பண்ணுது, இந்தியன் ஓஷனையும் பெசிஃபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வாட்டர்வே. ஓகே, ஸோ அதுக்கு க்ளோஸாக நம்மளோட அந்த கிரேட் நிக்கோபார் இருக்குது. அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக நம்ம கிரேட் நிக்கோபார் இருக்குது. அண்ட் எங்கே இந்த சைட் ஒரு எங்கே இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கலேத்தியா பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் நிக்கோபாரோட எண்டில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஹியூமன்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்காங்க. இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்னால நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா, நம்ம அடிஷ்னல் மிலிட்ரி ஃபோர்ஸஸை வந்துட்டு நம்ம அந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ மிலிட்ரி ஃபோர்ஸஸ், வார்ஷிப்ஸ், ஏர்கிராஃப்ட், மிசைல், இது எல்லாமே வந்து நம்ம அங்கே டிப்ளாய் பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டுக்கு க்ளோஸாக இருக்குது கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த ஒரு இடம். அண்ட் பிகாஸ் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டுங்கிறது இந்த மாதிரி 2 ஓஷன்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு ஏரியா. அந்த இடத்துல நிறைய ட்ரேடு நடக்கும், நிறைய ஷிப்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு கிரேட் நிக்கோபாரில் நம்ம ஒரு போர்ட் கட்டணும் அப்படின்னா அது நமக்கு எக்கனாமிக்கலி ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நிறைய ஷிப்ஸ் வந்துட்டு நம்ம போர்ட்டில் வந்து நின்று டிரான்ஸ்ஷிப்மெண்ட் நிறைய நடக்கும். ஸோ இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜனில் அதோட இன்ஃப்ளூயன்ஸையும் ப்ரெசன்ஸையும் அதிகப்படுத்திட்டே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீலங்காவில் ஹம்பன்டோட்டா போர்ட்டை அது 99 இயர்ஸ் லீஸ்க்கு வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் மெதுவாக அதோட ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருது. அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்க மற்ற கண்ட்ரீஸ்லையும் அதோட ப்ரெசன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டே வருது. ஸோ அதுக்கு கவுண்டராக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜனில் நம்மளோட ப்ரெசன்ஸையும் நம்ம அதிகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிரேட் நிக்கோபார் ஐலண்டில் நம்மள இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், அண்ட் அங்கே நம்மளோட மிலிட்ரியை டிப்ளாய் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸையும் நம்ம அதிகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் ப்ராஜெக்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சவுத் சைனா சீல நடக்கிற இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சவுத் சைனா சீ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சவுத் சைனா சீ. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு சவுத் சைனா சீன்னு சொல்லுவோம். ஸோ சைனா இங்கே இருக்குது, சைனாக்கு சவுத்தில் இருக்கனால இதை சவுத் சைனா சீன்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னா சைனாவோட சதர்ன் ரீஜனில் இருக்கனால சவுத் சைனா சீன்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இதை சரவுண்ட் பண்ணி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சைனா, இங்கே வந்து தைவான், இங்கே பிலிப்பைன்ஸ், இங்கே ப்ரூனே, மலேசியா, இந்தோனேஷியா, அண்ட் இங்கே வந்துட்டு சிங்கப்பூர் அண்ட் வியட்நாம். இது எல்லாமே வந்து சவுத் சைனா சீயை சுற்றி இருக்க கண்ட்ரீஸ். இப்போ பார்க்கலாம், சவுத் சைனா சீங்கிறது இங்கே இருக்குது. அதாவது சைனாக்கு சதர்ன் சைடில் இருக்க ஒரு சீ தான் சவுத் சைனா சீ. ஸோ சைனாக்கு ஈஸ்ட் சைடில் இருக்கிறது ஈஸ்ட் சைனா சீ. ஓகே, ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஸோ இந்த 2 சீயையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரெயிட் தான் தைவான் ஸ்ட்ரெயிட். ஓகே, தைவான் ஸ்ட்ரெயிட் என்ன பண்ணுது, சவுத் சைனா சீயையும் ஈஸ்ட் சைனா சீயையும் கனெக்ட் பண்ணுது. நம்ம பார்த்தோம் மலாக்கா ஸ்ட்ரெயிட்னு, அது இந்தியன் ஓஷனையும் பெசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுச்சு மலாக்கா ஸ்ட்ரெயிட். அதே மாதிரி சவுத் சைனா சீயை ஈஸ்ட் சைனா சீயை கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரெயிட் என்னன்னா தைவான் ஸ்ட்ரெயிட். அதே மாதிரி சவுத் சைனா சீயையும் பிலிப்பைன்ஸ் சீயையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரெயிட்னு பார்த்தா அது லூசான் ஸ்ட்ரெயிட். ஓகே, ஸோ இந்த லூசான் ஸ்ட்ரெயிட் என்ன பண்ணுது, பிலிப்பைன்ஸ் சீயையும் சவுத் சைனா சீயையும் கனெக்ட் பண்ணுது. இப்போ சவுத் சைனா சீல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய ஷோல்ஸ், ரீஃப்ஸ், அட்டால்ஸ், ஐலண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஷோல்னா அது ஒரு லேண்ட் ஏரியா தான், கொஞ்சம் தண்ணியில சம்மர்ஜ் ஆயிருக்க ஒரு ஏரியா ஷோல்னு சொல்லுவோம். அங்கே நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இது ஒரு ஷோல். ஸோ இது வந்து ஒரு கோரல். நம்ம கோரல் ரீஃப்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய பயோடைவர்சிட்டிஸ் இருக்க ஒரு ரிச்சான ஒரு இடம் தான் இந்த சவுத் சைனா சீ. ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டான ஐலண்ட்ஸ் அண்ட் ஷோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரசல் ஐலண்ட்,
ஸ்ப்ராட்லி ஐலண்ட் அண்ட் ஸ்கார்பரோ ஷோல். இது மூணும் வந்துட்டு சவுத் சைனா சீல இம்பார்ட்டண்ட்டான ஐலண்ட்ஸ் அண்ட் ஷோல்ஸ். இதில் தான் வந்துட்டு நிறைய டிஸ்பியூட்ஸ், நிறைய கண்ட்ரீஸ்க்கு டிஸ்பியூட்ஸ் வருது இந்த 3 ஐலண்ட்ஸ்னால தான். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சவுத் சைனா சீ பார்க்கலாம். இந்த சவுத் சைனா சீ என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியன் ஓஷன் அண்ட் பெசிபிக் ஓஷன் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா எது கூட கனெக்ட் ஆகுது, சவுத் சைனா சீ போயிட்டு அதுக்கப்புறம் தான் பெசிபிக் ஓஷன். ஓகே, ஸோ இந்தியன் ஓஷன், ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா, அதுக்கப்புறம் சவுத் சைனா சீ, அப்புறம் தான் பெசிபிக் ஓஷன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா இந்த 2 ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது. எது மூலியமா கனெக்ட் பண்ணுதுன்னா சவுத் சைனா சீ வழியாக தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ சவுத் சைனா சீ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு குளோபல் ஷிப்பிங். ஸோ 1/3 ஆஃப் ஷிப்ஸ் என்ன நடக்குதுன்னா இந்த சவுத் சைனா சீ வழியாக தான் 1/3 ஆஃப் தி ஷிப்ஸ் பாஸ் ஆகுது. அண்ட் 1/3 ஆஃப் என்டையர் மெரைன் பயோடைவர்சிட்டி வந்துட்டு இந்த சவுத் சைனா சீல தான் இருக்கு. அவ்வளோ ரிச் இன் மெரைன் டைவர்சிட்டி அண்ட் ஆர்கானிசம்ஸ் அவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க சவுத் சைனா சீல. அண்ட் ஆல்சோ ஹெவிலி டிராஃபிக்ட் வாட்டர்வேஸ், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹெவிலி டிராஃபிக்ட்னா என்ன, அவ்வளோ ஷிப்ஸ் வந்துட்டு இந்த சவுத் சைனா சீ வழியா போகுது அப்படின்றது தான் சொல்றாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியாவா சவுத் சைனா சீ இருக்கு. இப்போ சவுத் சைனா சீல நடக்கிற டிஸ்பியூட்ஸ் பார்க்கலாம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம், எந்தெந்த ஏரியாலாம் டிஸ்பியூட் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று ஸ்ப்ராட்லி ஐலண்ட், இன்னொன்று பாரசல் ஐலண்ட் அண்ட் ஸ்கார்பரோ ஷோல். இது 3 தான். இது 3 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்ன்னு பார்த்தோம். இது 3 ஏரியாஸ்லையும் டிஸ்பியூட்ஸ் நடக்குது. டிஸ்பியூட்ஸ்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த ஐலண்ட் என்னோடதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்ப்ராட்லி ஐலண்ட் இருக்கு, இதெல்லாம் ஸ்ப்ராட்லி ஐலண்ட். இது பாரசல் ஐலண்ட் அண்ட் இது ஸ்கார்பரோ ஷோல். இந்த குட்டியா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஸ்கார்பரோ ஷோல். இந்த 3 ஏரியாஸ் தான் வந்துட்டு அதிகமாக டிஸ்பியூட் ஆயிட்டு இருக்கு ஏரியாஸ். இப்போ இந்த ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸ், ஸ்ப்ராட்லிஸ்னா என்னது, இதை வந்துட்டு யார் ஓன் பண்ணுறாங்க, ஒரு யார் வந்துட்டு என்னதுன்னு சண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா, தைவான், வியட்நாம். இது 3 வந்துட்டு எங்களோட ஏரியா, இது எங்களோட ஐலண்டுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதே மாதிரி பாரசல் ஐலண்ட் இருக்குல்ல, அந்த பாரசலுக்கு சைனா, வியட்நாம், தைவான் இதுக்கும் வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு சண்டை போடுறாங்க. ஆனால் சைனா தான் வந்துட்டு இந்த பாரசல் ஐலண்டு 1972 இருந்து ஓன் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்கார்பரோ ஷோல். இந்த குட்டி ஷோல், இந்த குட்டியா இருக்குல்ல, இதுதான் ஸ்கார்பரோ ஷோல். அந்த ஷோலுக்கு சைனா, தைவான் அண்ட் பிலிப்பைன்ஸ் இவங்க 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதிகமாக சைனாக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் இதனால டிஸ்பியூட் வந்து எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஷோலில் வந்து எதாவது பேரியர் கட்டிரும் போய் சைனா, பிலிப்பைன்ஸ் அதை தூக்கி போட்டுட்டு இருக்கும். ஏதாவது மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணும், ஏதாவது ஷிப்பை எடுத்துட்டு போகும் ஷோலுக்குள்ள. இந்த மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க பிலிப்பைன்ஸும் சைனாக்கும் அந்த குட்டி ஸ்கார்பரோ ஷோல்னால. எதனால அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸ்கார்பரோ ஷோல்னா அங்கே நிறைய கேஸ் ரிசோர்ஸஸ், ஓகே, ஆயில் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அந்த ஷோலுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த சவுத் சைனா சீ. நம்ம பார்த்தோம் இங்கே ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸ் இருக்கு, இந்த குட்டி இடம் தான் அந்த ஸ்கார்பரோ ஷோல், இங்கே பாரசல் ஐலண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது 3த்துக்கு தான் சண்டை வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த ஸ்கார்பரோ ஷோலை தான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஷோல். இந்த குட்டி இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு சைனா என்ன பண்ணிருக்குன்னா ஒரு பேரியர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இப்படி ஃபுல்லாக வந்துட்டு பேரியர் சுற்றி இந்த மாதிரி பேரியர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுச்சு. ஸோ தட் பிலிப்பைன்ஸ் வந்து என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பேரியரை போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருச்சு. ஸோ இங்கே பாருங்க, பிலிப்பைன்ஸ் ரிமூவ்ஸ் சைனா சி பேரியர் அப்படின்னு சொல்லி. ஸோ பிலிப்பைன்ஸ் வந்து இது உங்களோட ஏரியாவே இல்லை, நீங்கள் எப்படி பேரியர் கட்டலான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி அவங்க பிரச்சனை பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த சவுத் சைனா சீயை 90% ஆஃப் த ஏரியா சைனா எங்களுதுன்னு சொல்லுது. ஓகே, ஸோ சைனா என்ன சொல்லுது, இந்த ஏரியால இருந்து இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இது ஃபுல்லாக வந்துட்டு சைனாவோட சொந்தம், இது ஃபுல்லாகவே எங்களுக்கு தான் சொந்தம். ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் வந்துடுது, பாரசல் ஐலண்டும் வந்துடுது, ஸ்கார்பரோ ஷோலும் வந்துடுது, ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸும் வந்துடுது. இது எல்லாமே சைனாக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு 90% ஆஃப் த சீயையே தன்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கு சைனா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனா என்ன பண்ணுச்சு அப்படின்னா 9 லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணுச்சு. ஸோ 9 லைன்னா என்னன்னு பாருங்க, இந்த
சவுத் சைனா சீயை சுற்றி இப்படி 9 டேஷஸை போட்டு மேப்பில் ஒரு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிச்சு. இந்த லைன்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா 9 இருக்கும். இந்த மாதிரி லைன் போட்டு இந்த லைன் கவர் ஆகுற மொத்த ஏரியாவும் சைனாக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நம்ம பார்த்தோம் 90% ஆஃப் சவுத் சைனா சீ அது கவர் பண்ணிடுச்சு அப்படின்னு. ஸோ அதில் இந்த பாரசல் ஐலண்ட், ஸ்ப்ராட்லி ஐலண்ட், ஸ்கார்பரோ ஷோல் இது எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 9 டேஷ் லைன் ப்ரொப்போஸ் பண்ணி இது ஃபுல்லாக எங்களுதுன்னு சைனா சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ ஒரு கண்ட்ரி இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது சுற்றி இங்கே வரைக்கும் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இந்த கண்ட்ரியோட கண்ட்ரோலில் தான் வரும்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே எடுத்துக்கோங்க, இந்த கண்ட்ரிக்கு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இந்த கண்ட்ரிக்கு தானே சொந்தம் வரும். அதே மாதிரி இங்கே ஃபிலிப்பைன்ஸ் இருக்குது. ஃபிலிப்பைன்ஸ்க்கு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் அதோட கண்ட்ரோல் தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே கண்ட்ரி இருக்குது, இதுக்கு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இதோட கண்ட்ரோலில் தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்துட்டு இந்த 9 டேஷ் லைனை தாண்டி இருக்குது. ஸோ இந்த 9 டேஷ் லைன் என்ன பண்ணுது, இவங்களோட டெரிட்டரியும் எடுத்துக்குது. ஓகே, இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இவங்க இந்த கண்ட்ரிக்கு சொந்தம்னு இருந்தா இந்த 9 டேஷ் லைன் என்ன பண்ணுது, அதையும் தாண்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகுது. அதனால தான் இங்கே ப்ராப்ளம் வருது. எல்லா கண்ட்ரிஸ் ஃபிலிப்பைன்ஸ் என்ன சொல்லுது, இது எங்கள் ஏரியாக்குள்ளே வருது இந்த 9 டேஷ் லைன், எங்களோட 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இவ்வளோ தூரம் எங்களுக்கு, ஆனால் இந்த 9 டேஷ் லைன் வந்துட்டு அதை வந்து கட் பண்ணுது. ஸோ அது வந்து சைனா வந்து எங்கள் ஏரியாவையும் அதுதான் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ சைனா என்ன பண்ணுது, மற்றவங்களோட ஏரியாவையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 9 டேஷ் லைனை கிரியேட் பண்ணி இது எங்களுதுன்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம யூஎன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்தோம். அவங்க தான் வந்துட்டு லா ஆஃப் த சீன் பார்த்தோம், அவங்க தான் லாஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ அது ஒரு ட்ரைபியூனல் போட்டு இந்த ப்ராப்ளமை ஹியர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ட்ரைபியூனல்னா என்னென்னா அதுவும் ஒரு கோர்ட் மாதிரி, ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக ஒரு கோர்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுதான் ட்ரைபியூனல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்காக ஒரு ட்ரைபியூனல் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ட்ரைபியூனலில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, சைனாவோட 9 டேஷ் லைன் தப்பு, இது வந்துட்டு லீகலி நாட் பைண்டிங், இது சைனா வந்துட்டு இந்த லைன் போட்டது இஸ் நாட் கரெக்ட், அது வந்து ஃபிலிப்பைன்ஸ்க்கு வர வேண்டிய ஏரியா, அதனால இது தப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனாலுமே சைனா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு, இது எங்கள் ஏரியா தான் எங்கள் ஏரியா தான்ட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த சவுத் சைனா சீல இருக்க ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ சைனா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட் பாருங்க, 2013 இருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ ஐலண்ட் பில்டிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு, இந்த ஸ்ப்ராட்லி ஐலண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா அண்ட் எந்தெந்த ஏரியா டிஸ்பியூட்டடாக இருக்கோ அந்த ஏரியாலலாம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்ஸை கிரியேட் பண்ணுது. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி அதுலேயே வந்துட்டு இப்படி ரோட்ஸ் போடுறது அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸை டிப்ளாய் பண்ணுறது, நிறைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்ஸையும் அந்த மாதிரி டிஸ்பியூட்டட் ஏரியாஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் சைனா பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ் சவுத் சைனா சீல. ஸோ இன்னைக்கு நம்ம கவர் பண்ணது 5 டாபிக்ஸ். ஒன்று வந்துட்டு லடாக்ல 5 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம், என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு பார்த்தோம், ஆர்டிகல் 370 பற்றி பார்த்தோம், அண்ட் ஹை சீஸ் ட்ரீட்டினா என்னன்னு பார்த்தோம், ஹை சீஸ்னா என்னன்னு பார்த்தோம், யூஎன் கிளாஸ்னா யாரு, அவங்க வந்து மேரிடைம் ஜோன்ஸாக எத்தனை பிரிச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு ஜோன் பற்றியும் நம்ம பார்த்தோம். அண்ட் ககன்யான் மிஷன், அது வந்துட்டு யாரெல்லாம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் யாரெல்லாம் போகிறாங்க அண்ட் வந்துட்டு யார் வந்துட்டு இந்த மிஷனை டெவலப் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். வியோமித்ரா ரோபோட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் ப்ராஜெக்ட், ஸோ கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அந்த ப்ராஜெக்ட் பற்றியும் பார்த்தோம். அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். அண்ட் சவுத் சைனா சீ, சவுத் சைனா சீனா என்னது, எங்கே இருக்குது, அதை சுற்றி என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது, என்னென்ன இஷ்யூ இருக்குது, ஓகே அதோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்னது, இது எல்லாமே நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். Hope you all understood today's class. Let's meet in the next class. Thank you so much.